வாழ்ந்தாள் உந்தன் மடியில். அத்தியாயம் 10. சுமித்ராவின் அதிரடியான மாமா என்ற அழைப்பில் சத்யன் ஒரு நிமிடம் தடுமாறி போய்விட்டான். பிறகு சமாளித்துக் கொண்டு, டவுனுக்கு போறேன் என்று சொல்ல, டவுனுனா திருநெல்வேலிக்கா? அறியாதவளைப் போல சுமித்ரா தனது பெரிய விழிகளை இன்னும் பெரிதாக விரித்துக் கொண்டு திரும்ப கேட்க, ஆமா என்றான் அவன் பொறுமையை இழுத்து பிடித்துக் கொண்டு. அப்ப எனக்கு திருநெல்வேலி அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு வாங்க மாமா என்று சொல்லி நைசாக நாக்கை துருத்தி ஆட்டிவிட்டு சுமித்ரா உள்ளே ஓடிவிட திகைத்து போய் அவள் ஓடிய திசையை பார்த்து கொண்டு நின்றான் சத்தியதேவன். நேற்று இரவுதான் நான் கோடு போட்டால் நீ ரோடே போட்டு விடுவாய் என்று அகமகிழ்ந்து சொன்னான். ஆனால் இவள் பேசுற பேச்ச பார்த்தா ரோடு போடுறவள தெரியலையே. அரசாங்கத்துக்கு உதவியா இருக்கட்டுமேனு இன்னொரு தங்க நாற்கர சாலையே கட்டிடுவா போல இருக்கே. இவளிடம் கொஞ்சம் உஷாராகத்தான் இருக்க வேண்டும். வேண்டுமென்றே சீண்டிவிட்டு விளையாடுகிறாள். சுற்றிலும் பார்த்தான். நிறைய ஆட்கள். ஒன்றும் சொல்வதற்கில்லை. போகும் வழியில் பார்த்து கொள்ளலாம். ஊரை கடந்து மெயின் ரோட்டுக்கு வந்ததும் வீட்டு போனுக்கு அழைத்தான். அவன் அழைப்பான் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாலோ என்னவோ, சுமித்ரா தான் போனை எடுத்தாள். அவனுடைய ஹலோவை கேட்டதும், என்ன என்றாள். புது பொண்டாட்டி ஆசையா திருநெல்வேலி அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு வர சொன்னீங்க. அதான் அல்வா எத்தனை கிலோ வேணும், பூ எத்தனை முழம் வேணும்னு கேட்க போன் பண்ண என்றான் நக்கலாக. என்ன ஹஸ்பண்ட், நீங்க தானே நேத்து நைட்டு சொன்னீங்க நாம அந்நுண்ணியமான ஆதர்ஷ தம்பதிகள் மாதிரி வெளியே காமிக்கணும்னு. அதான் நீங்க திருநெல்வேலி போறேன்னு சொன்னதும் டக்குன்னு அல்வா ஞாபகம் வந்தது. அப்படியே ஒரு பிட்ட போட்டு விட்ட. அதுல என்ன தப்பு என்று அவள் சொல்ல, தப்பு தாண்டி. திருநெல்வேலினா அல்வா மட்டும்தான் கிடைக்குமா? சொல்றவ அல்வா மட்டும் சொல்ல வேண்டியதானே, ஏன் மல்லிகை பூவை சேர்த்து சொன்ன என்று அவன் கடுகடுக்க, இந்த பக்கம் வந்த சிரிப்பை வாயை பொத்தி அடக்கி கொண்டு, ஹே, அல்வா கூட மல்லிகை பூவை சேர்த்து சொன்னா என்ன? அதுல என்ன பெரிய தப்ப கண்டுபிடிச்சீங்க? அந்த ரெண்டு தானே வேர்ல்ட் ஃபேமஸ் காம்பினேஷன் என்று அவள் கேட்க, பாரடி, ஒண்ணுமே தெரியாத பச்சை மண்ணு மாதிரி ரீல் விட்டுட்டு இருந்தேன்னு வையி, நேரா வண்டிய வீட்டுக்கு திரும்பிட்டு வந்து வாய உடைச்சிருவேன். அவன் பற்களை நர நரப்பது இங்கே துல்லியமாக கேட்க பொங்கி வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு, நீங்க வாய உடைக்கிற வரைக்கும் வாய திறந்து ஆன்னு காட்டிக்கிட்டு நாங்க நிப்பமாக்கோம். ஆட போய வேலையை பார்த்துக்கிட்டு சொல்லிவிட்டு பட்டன ரிசீவரை வைத்து விட்டாள் சுமித்ரா. வெகுநேரம் அந்த போனையே பார்த்து கொண்டிருந்தான் சத்தியதேவன். அழுத்தமான அந்த உதடுகளில் கீற்றாய் ஒரு புன்னகை முட்டாகி பிறகு அரும்பாகி மலர்ந்து விரிந்தது. வாய்கொள்ளா சிரிப்போடு காதை கிளப்பினான் அவன். நேரம் ஆக ஆக அவள் சொன்ன அந்த வார்த்தையை நினைத்து அவனால் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. காரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டான். சிரிப்பு பீத்து கொண்டு வந்தது. அடப்போயா. வெகு காலங்கள் கழித்து இந்த வார்த்தையை அவன் காதால் கேட்கிறான். பாட்டி பார்வதி அம்மாள் தாத்தா நடேசனை கொஞ்சும் வார்த்தை. வெளியிலிருந்து கேட்பவர்களுக்கு பாட்டி தாத்தாவை திட்டுவது போல இருக்கும், அல்லது அதிகாரம் பண்ணுவது போல இருக்கும். ஆனால் பாட்டியின் வாயிலிருந்து வரும் இந்த வார்த்தையை கேட்டவுடன் தாத்தாவின் சுருக்கங்கள் விழுந்த வதனத்தில் அவ்வளவு ஆனந்தம் பிறக்கும். அந்த வார்த்தை தாத்தாவின் மீதான தனது அந்யோன்யத்தையும் உரிமையையும் பிரியத்தையும் காதலையும் வெளிக்காட்டுவதற்காக பாட்டி உபயோகப்படுத்தும் பிரத்யேகமான ஒரு வார்த்தை. அட போயா நடேசா என்பார் பாட்டி. பதிலுக்கு தாத்தா, போடி கிழவி என்பார். அதற்கு பாட்டி, நாங்க மட்டும் கிழவி, நீர் பெரிய குமரனோ, ஆட போயா கிழது நடேசா என்று நொடித்துக் கொள்ள, விவரம் புரியாத வயதில் இருவரும் பேசிக் கொள்வதை பார்த்து தாத்தாவும் பாட்டியும் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் ஏன் சிரித்துக் கொண்டே சண்டை போடுகிறார்கள் என்று மிகவும் குழம்பி போனவன் சத்தியதேவன். ஆனால் வளர வளர எல்லாம் புரிந்தது. தாயும் தகப்பனும் இல்லாமல் அனாதையாக கிடந்தவனை கண்ணின் கருமணி போல போற்றி பாதுகாத்து தங்கள் உயிரை விட அதிகமான பாசத்தை கொட்டி வளர்த்த பாட்டியையும் தாத்தாவையும் நினைத்த மாத்திரத்தில் சத்தியனுக்கு கண் கலங்கிவிட்டது. ஆனாலும் சுமித்ரா சொன்ன அந்த அடப்போயா காதுக்குள்ளே ஒலித்து அவனை என்னவோ செய்தது. சுமித்ரா ஆசையாக கேட்ட மல்லிகை பூவோடும் அல்வாவோடும் சத்தியதேவன் வீட்டிற்குள் நுழைந்த பொழுது மணி சரியாக 5:45. மிக சன்னமான குரலில் சோழமங்கலம் சகோதரிகளின் கந்த சஷ்டி கவசம் ஒலித்துக் கொண்டிருக்க
பூஜை அறையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுக் கொண்டிருந்தாள் சுமித்ரா. கையில் வைத்திருந்த பொருட்களை அப்படியே மாடியில் கொண்டு போய் வைத்துவிட்டு கை கால் முகம் கழுவிக்கொண்டு கீழே வந்தான். அதற்குள் பூஜையை முடித்துவிட்டு வந்த சுமித்ரா அவனுக்கு குடிப்பதற்கு டீயும் ஒரு தட்டில் வெங்காய பஜ்ஜியும் எடுத்துக்கொண்டு வந்து அவன் முன்னே வைத்தாள். ஒரு பஜ்ஜியை எடுத்து கடித்தவன் அதை விழுங்காமலேயே அவளை பார்த்து, "நீ சாப்பிட்டியா சுமி?" என்று கேட்க ஆமாம் என்பதாய் தலையசைத்தாள். அவன் சாப்பிட்டு முடிக்கும் வரை கடனே என்று டைனிங் டேபிளில் உட்கார்ந்திருந்தவள் அவன் சாப்பிட்டு முடித்து கை கழுவ எழுந்ததும் இவளும் எழுந்து மாடிக்கு போய்விட்டாள். கதவை திறந்ததுமே கும் என்ற மல்லிகை பூவின் மனம். அவள் படிக்கும் மேசையில் அவளை பார்த்து சிரித்தன வாழை இலையில் கட்டி வைத்திருந்த மல்லிகை பூச்சரமும் கவரில் இருந்த இருட்டுக்கடை அல்வாவும். அடப்பாவி மனுஷா, ஏதோ ஒரு விளையாட்டுக்கு அவள் கேட்க போய் நிஜமாகவே வாங்கி வந்து விட்டானே. தலையை தொட்டு பார்த்தாள். தலையில் பூ இல்லாமல் பூஜை செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு துண்டு மல்லிகை பூவை வைத்துக் கொண்டாள். இது வெளியவே இருந்தால் காய்ந்து போய்விடும், பிரிட்ஜில் வைத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டே மல்லிகைப்பூ பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு திரும்ப உள்ளே வந்த சத்தியனின் மேல் இழுத்துக் கொண்டாள். அவள் கீழே விழுந்து விடாமல் இருக்க பிடித்து நிறுத்திவிட்டு, "எங்க போற?" என்றான். "தலையில ஏற்கனவே பூ வச்சிருக்கனே, அதான் இதை கொண்டு போய் பிரிட்ஜில் வைக்க போற" என்று அவள் சொல்ல அவள் தலையை எட்டி பார்த்தவன், "தலையில கொஞ்சமா தானே வச்சிருக்க, இதை ஃபுல்லா வச்சுக்கோ." "ஃபுல்லாவா? வேண்டாம் வேண்டாம், இவ்வளவு பூ நான் வச்சுக்க மாட்டேன்" என்றவளை மேலிருந்து கீழாக ஒரு பார்வை பார்த்தான் சத்தியதேவன். "இந்த ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு சுமித்ரா, உனக்கு தெரியுமோ தெரியாதோ, எனக்கு தெரியல. புதுசா கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு இந்த ஊரு பூ பண்டாரம் தொடர்ந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு ஃப்ரீயா மல்லிகைப்பூ கொடுப்பாரு. சாயந்தரம் சாயந்தரம் தினமும் நீ தலையில வச்சுக்கிறிய பூ, அது அவர் கொடுக்கறதுதான்." "ஓ" என்று ஆச்சரியமாக கண்களை விரித்தாள் சுமித்ரா. "நான் நீங்க சொல்லிதான் அவர் பூ தராருன்னு நினைச்சேன்." "பூஜை பண்றதுக்கான பூ நான் சொல்லிதான் அவர் தராரு, ஆனா எக்ஸ்ட்ராவா கொடுக்கற மல்லிகை பூ அவர் ஃப்ரீயா கொடுக்கறது. உன்கிட்ட தினமும் கேட்கணும்னு நினைப்பேன், அவர் நிறைய பூ கொடுப்பாரு, எனக்கு தெரியும். ஆனா நீயே சும்மா ஒரு துண்டு மட்டும் வச்சுக்கிற." தனது தலையை தொட்டு பார்த்த சுமித்ரா, "சாயந்தரத்துக்கு இது மட்டும் போதாதா? அதனாலதான் ஒரு துண்டு வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் சாமிக்கே போட்டு விடுவேன்." "இனிமே அப்படி பண்ணாத, அவர் கொடுக்கற பூ மொத்தத்தையும் தலையிலேயே வச்சுக்கோ. நைட்டு படுக்கும்போது எடுத்து குப்பையில போட்டுடு." "ஏ?" என்று தொண்டை வரை வந்த கேள்வியை கேட்காமலேயே விழுங்கி விட்டாள். காரணம், திருமணமான பெண்கள் சாயந்தரமாய் ஏன் தலை நிறைய பூச்சூடிக் கொள்வார்கள் என்று அவளுக்கு தெரியாதா? இதை அவனிடம் கேட்டு அப்புறம் ஏடா கூடமா ஏதாவது பதில் சொல்லிட்டானா? "நான் சும்மா விளையாட்டுக்காக தான் மல்லிகைப்பூவும் அல்வாவும் வேணும்னு கேட்டேன், ஆனா நீங்க நிஜமாவே வாங்கிட்டு வந்திருக்கீங்க" அவள் வேடிக்கையாக கேட்க, "பொண்டாட்டி ஆசையா கேட்கறத வாங்கி கொடுக்கறதானே ஒரு நல்ல புருஷனுக்கு அடையாளம்" என்று சொல்ல பக்கென்று சிரித்து விட்டாள் சுமித்ரா. அவளது சிரிப்பிற்கான காரணம் புரியாமல் அவன் அவளை பார்க்க சிரிப்பை அடக்கிக் கொண்டு, "இதெல்லாம் உண்மையான புருஷன் சொல்ற வார்த்தை, நீங்க தான் போலி புருஷனாச்சே, உங்களுக்கு எதுக்கு இந்த வசனம் எல்லாம், இதெல்லாம் ரொம்ப ஓவர்" என்று கிண்டலாக சுமித்ரா சொன்ன இந்த வார்த்தைகள் அவன் தன்மானத்தை உசுப்பி விட்டதோ சுர்ரென்று கோபம் வந்துவிட்டது. சுவர் பக்கத்திலேயே நின்று அவனோடு பேசிக் கொண்டிருந்தவளை ஆவேசத்தோடு பிடித்து இழுத்து சுவற்றோடு தள்ளி இருபுறமும் தனது கையால் அணை கட்டி அவளது முகம் நோக்கி குனிந்தான் சத்தியதேவன். அத்தியாயம் 11. சுவரோடு சேர்த்து அவளை சாய்த்தவனின் வலது கை அவளது தாடையை இறுக பற்றி இருந்தன. அவனது கண்களில் அவ்வளவு கோபம். "என்னடி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப பேசிக்கிட்டே போற. அன்னைக்கு என்னடானா 3வது மனுஷனோட போன் எடுத்து பேச மாட்டேன்னு சொன்ன, இப்ப என்னடானா போலி கணவன் சொல்ற? இல்ல நீ என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்க? நான் ஒண்ணு உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கல, அத முதல்ல மனசுல வச்சுக்க. எல்லா விஷயத்தையும் உங்க வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட சொல்லிதான் பொண்ணு கேட்டேன். அவங்களும் சம்மதம்னு சொன்னாங்க, கூடவே எங்க பொண்ணுக்கும் இதுல சம்மதம்னு சொன்னாங்க. ஆனா அவங்க உங்ககிட்ட சம்மதம் கேட்கல, சொல்லவும் இல்ல. அதுக்கு நான் என்ன பண்றது? ஆனா உங்க வீட்டு ஆளுங்க மாதிரி உங்ககிட்ட எதையுமே மறைக்காம கல்யாணத்தன்னைக்கு நைட்ல நான் எல்லாத்தையுமே விளக்கமா சொல்லிட்டேன் தானே. இந்த விஷயம் எல்லாம் நான் சொல்ல போய் தானே உனக்கு தெரிஞ்சது. நான் சொல்லாட்டி உனக்கு தெரிஞ்சிருக்காது தானே. நானும் தாலி கட்டிட்டோமேனு உன் கூட குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளைய பெற வச்சிருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் இந்த சத்தியதேவன் யாருன்னு. பாவம் போனா போகுது, கடைசி நேரத்துல ஏன் உண்மையை சொல்லி கஷ்டப்படுத்தணும்? முதல்ல சொல்லி வச்சிருந்தா எல்லாத்துக்கும் தயாரா இருப்பேன்னு உண்மைய சொன்னா ரொம்ப தான் ஏறி மிதிக்கிற.
அவளுக்கு மட்டும் கேட்கும்படியான குரலில் வார்த்தைகளை கட்டித்து துப்பிக் கொண்டிருந்தவனை ஆத்திரத்தோடு ஏறிட்டு பார்த்தாள் சுமித்ரா. எது போனா போகுதுன்னு பாவம் பார்த்து சொன்னீங்களா? அவ்வளவு நல்லவரா நீங்க? அப்படிப்பட்ட நல்லவரு கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன நேர்ல பார்த்து உண்மையை சொல்லிருக்கணும். இந்த மாதிரிதான் கல்யாணம், இப்படித்தான் இருக்கும், உனக்கு சம்மதமான என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். எதுவுமே சொல்லாம உங்க சித்தி கிட்ட சொல்லிட்டேன், உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன், உங்க வீட்டு மாட்டு கிட்ட சொல்லிட்டேன், ஆட்டுக்கிட்ட சொல்லிட்டேன்னு கதை சொல்றீங்க. இத்தனை பேர்கிட்ட சொல்ல தெரிஞ்சவருக்கு ஏன் கட்டிக்க போற பொண்ணு கிட்ட சொல்லணும்னு தோணல? உங்களுக்கு உங்க பிரச்சனை சரியாகணும். அதுக்குதான் எவ்வளவு ஏமாந்த சோனகிரி கிடைச்சிட்டான்னு ஏமாத்தி என் கழுத்துல தாலி கட்டிட்டு இப்ப வந்து பேச்சா பேசுறீங்க. குடும்பம் நடத்தி புள்ள பெற வச்சிருப்பாராமே, ஏன் வயிற்றுல பிள்ளையோட நான் போய் தெருவுல பிச்சை எடுத்து பிழைக்கணுமா? என்ன படைச்ச ஆண்டவனுக்கு என் மேல இரக்கம் இல்ல. விவரம் புரியாத வயசுல எங்க அம்மாவை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு பொண்டாட்டியா வந்தவ பொண்ணு இல்ல, அவ ஒரு ராட்சசி. ஆனா என்ன கட்டிக்கிட்ட நீங்க இவங்க எல்லாத்துக்கும் மேல இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா என்றவளுக்கு அதற்கு மேல் பேசவே முடியவில்லை. தொண்டை கரகரத்து கண்ணீர் வந்து விட்டது. செய்வீங்க, எல்லாம் செய்வீங்க, எல்லாம் பணம் இருக்கிற திமிர் உங்களுக்கு. அந்த பொம்பளைக்கு இவளை என்ன செஞ்சாலும் என்ன, கேட்க நாதி இருக்காங்கிற அலட்சியம். என்ன பெத்தவன் இருக்கானே, அவன் அதுக்கு மேல எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை குழி தோண்டு புதைச்சு மூடிட்டீங்க. கண்கலங்க அவனை பார்த்து சொன்னவள் கையில் இருந்த மல்லிகைப்பூ பொட்டலத்தை ஆவேசமாக தூக்கி எதிரே இருந்த சுவற்றில் விசிறி அடித்தாள். அவள் கோபமாக பேசினாள், ஆத்திரப்பட்டாள், சீண்டினாள், ரசிப்பான், தாங்கிக் கொள்ளுவான், திரும்ப சண்டை போடுவான். ஆனால் அழுதாள். ஏனோ தாங்க முடியவில்லை. ஏதாவது சமாதானம் சொல்லி அவள் அழுகையை நிறுத்து என்று உள்ள மூளைக்கு கட்டளையிட்டது. ஆனால் என்ன சொல்லி அவளை சமாதானப்படுத்துவது? தெரிந்தோ தெரியாமலோ மிகப்பெரிய இக்கட்டில் அவளை மாட்டி விட்டவன் அவனாக இருக்கையில் எதை சொல்லி அவளை தேற்றுவது? அவள் கூறுவது நியாயம்தான் என்று பட்டது. எல்லோருக்கும் சம்மதம் என்று அவளுடைய சித்திக்காரி அந்த லீலாவின் வார்த்தை ஜாலத்தில் சத்தியதேவனும் தான் மயங்கி விட்டான். அவள் படிக்கும் கல்லூரியின் முகவரி, மேலும் ரீட்டா சிஸ்டர் பற்றியெல்லாம் அவனுக்கு தெரியும் தான். நேரடியாக அவளை சந்தித்து ஒரே ஒரு வார்த்தை, உனக்கு இந்த ஏற்பாட்டில் சம்மதமா என்று கேட்டிருக்க வேண்டும். சம்பந்தப்பட்டவளிடம் கலந்து ஆலோசிக்காமல் வெறுமனே வீட்டு பெரியவர்களின் வாய்மொழியை நம்பி இந்த திருமணத்தை நடத்தியதே தவறு என்று இப்போது உணர்ந்தான் சத்தியன். ஆனால் இப்போது நொந்து என்ன பயன்? கண்கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒருவித இயலாமையோடு அவளை பார்த்து கொண்டு நின்றான் சத்தியதேவன். முகத்தை மூடிக்கொண்டு கொஞ்ச நேரம் அழுது கொண்டிருந்தவள் பிறகு மேஜையில் இருந்த நோட்புக்கை எல்லாம் எடுத்துக்கொண்டு வெளி வராண்டாவிற்கு சென்று விட்டாள். சுமித்ரா இப்படித்தான். எவ்வளவு துக்கம் என்றாலும் ஓரளவிற்கு அழுகையோடு அதை நிறுத்திவிட்டு படிக்க தொடங்கி விடுவாள். படிக்க படிக்க மனதில் இருக்கும் துக்கம் முழுமையாக வடிந்து மனம் நிம்மதி அடைந்துவிடும். இதுவரைக்கும் அப்படித்தான் ஆறுதல் அடைந்திருக்கிறாள். ஆனால் இனிமேல் அப்படி ஆகுமா? தெரியவில்லை. ஒரு பெரு மூச்சோடு அவளை பார்த்து கொண்டே அவள் வீசி எறிந்த மல்லிகைப்பூ பொட்டலத்தை கையில் எடுத்த போது போன் அடித்தது. எதிர்முனையில் சொன்ன விஷயங்களை ஒருவித பதட்டத்தோடு கேட்டுக் கொண்டிருந்தவன், சரி சித்தப்பா, இதோ வர கிளம்பிட்டேன் என்றவாறு போனை அணைத்து பாக்கெட்டில் போட்டுவிட்டு கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கினான். சித்தப்பா தாமரை மணாலனின் வீட்டுக்குள் சத்தியதேவனின் புல்லட் நுழைந்தது. உள்ளே நுழையும் போதே கண்டுகொண்டான் வாசலில் நிறைய ஊர் பெரியவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். என்றுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருமோ? வருடத்தில் 6-7 முறையாவது அந்த ஒரு பிரச்சனையை மையமாக வைத்து பஞ்சாயத்து ஓடிவிடுகிறது. சலித்துக் கொண்டே உள்ளே நுழைந்தான் சத்தியதேவன். பெரியவர்கள் யார் முகத்திலும் அருள் இல்லை. எள்ளும் கொள்ளும் வெடித்துக் கொண்டிருந்தது. சிலர் ஆவேசத்தில் பொங்கிக் கொண்டிருந்தார்கள். இன்னும் சில இளவட்டங்கள், அவனவளை உயிரோடவே விடக்கூடாது, வெட்டணும், குத்தணும் என்று எண்ணெயில் போட்ட அப்பளமாக குதித்துக் கொண்டிருந்தார்கள். எத்தனை நாளைக்கு தான் இவங்க பண்ற அட்டூழியத்தை பொறுத்துக்கிட்டு இருக்குது? ஏதாவது தட்டி கேட்க போனா சாதி பிரச்சனை இழுத்துடுறானுங்க. இந்த போலீஸ்காரங்களுக்கு அது தெரியாதா? அவனுங்க என்ன சொல்றானுங்களோ அதத்தான் நம்பிக்கிட்டு அந்த நாய் பயிலுவ நம்மள திட்டானுவ. பொம்பளை பிள்ளையில அடுத்த ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிக்கிட்டு அவங்க வீடு வந்து சேர்ற வரைக்கும் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. எல்லா பிள்ளைகளுக்கும் போய் வர்றதுக்கு கார் இருக்குமா? இல்ல எல்லா பயிலுவளும் வண்டிய வச்சு சுத்திட்டு இருக்கானுவளா? தினமும் இந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகும்போது
காவலுக்கு நாய் மாதிரி நாமளும் கூடவேவா போக முடியும்? ஆமாமா, பொழப்பு தலப்ப பார்க்க வேண்டாமா? இதுங்க பின்னாடியே சுத்திட்டு இருந்தா சோத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும். வசதி இல்லாத பிள்ளைங்க ஸ்கூலுக்கு சைக்கிள்லயோ பஸ்லயோ போகத்தானே வேணும். எப்பவும் ஏதாவது வம்பு எடுத்துக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளைகளால ஒழுங்கா படிக்க முடியுமா? எப்பா, இதுக்கு ஒரு முடிவு எப்பதான் வரும் என்று சத்தியனை பார்த்து பரிதாபமாக கேட்டார் ஒரு பெரியவர். இந்த பிரச்சனைதான் நீண்ட நெடுங்காலமாக சத்தியதேவன் ஊரை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் ஒரு பிரச்சனை. முக்கியமாக அதை தீர்த்து வைப்பதற்காகத்தான் அவன் திருமணம் செய்து கொண்டதே. 32 வயது வரை திருமணமே வேண்டாம், பிரம்மச்சாரியாகவே இறுதி வரை இருந்து கொள்வேன் என்று பிடிவாதமாக இருந்தவனை தளர வைத்தது இந்த பிரச்சனைதான். சத்தியனின் ஊர் திருநெல்வேலிக்கும் தென்காசிக்கும் இடைப்பட்ட ஒரு கிராமம். நஞ்சை புஞ்சை எல்லாம் தாராளமாக விளையும் பூமி. கற்கண்டு போல இனிப்பான நீர்வளம் வேறு. அல்ல அல்ல குறையாத அமுத சுரப்பி போல எங்கே தோண்டினாலும் அந்த ஊரில் நீருக்கு பஞ்சமே இல்லை. பசுமைக்கு கேட்கவா வேண்டும்? அந்த ஊரில் இருந்த ஒரே ஒரு குறை பள்ளிக்கூடம் இல்லாதது. வெறும் ஆரம்ப கல்வி மட்டுமே இருந்தது. நடுநிலை கல்வி மற்றும் மேல்நிலை கல்விக்கு பிள்ளைகள் 2 கிலோமீட்டர் தாண்டி வேறு ஊருக்குத்தான் செல்ல வேண்டும். அங்குதான் பிரச்சனையே ஆரம்பித்தது. பள்ளி பிள்ளைகள் போகும் வழியில் ஒரு சிற்றூர் உண்டு. அந்த ஊரை சார்ந்த ஒரு சில படிக்காமல் ஊரை சுற்றி அலைந்து கொண்டிருக்கும் தருதலை இளவட்டங்களால் இந்த பெண் குழந்தைகளுக்கு ரொம்பவும் தொந்தரவு. எப்போதும் கேலி கிண்டல் பேசுவதும், மட்டமாக கமெண்ட் அடிப்பதும், எதையாவது வைத்து சைக்கிள் டயரை பஞ்சர் ஆக்குவது என அந்த ஊர் இளவட்டங்களின் தொந்தரவு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த பிள்ளைகள் வரும் பஸ்ஸில் ஏறிக்கொள்வது, உரசுவது, நோண்டுவது, சீண்டுவது, இப்படி பாலியல் தொந்தரவுகள் கூட உண்டு. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல போனால், பெண் பிள்ளைகளின் மனதை காதல் என்ற பெயரில் கெடுத்து 12ஆம் வகுப்பு படிக்கும் போதே இழுத்து கொண்டு ஓடிவிடுகிறார்கள். இதனால் எப்போதும் இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் நடுவே சண்டை, போலீஸ் ஸ்டேஷன், பஞ்சாயத்து என்று ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்க, அந்த ஊருக்கு புதிதாக வந்த கலெக்டர் அதற்கான தீர்வை சொன்னார். அத்தியாயம் 12. இப்போது அந்த மாதிரியான காதல் கன்றாவி இழுத்து கொண்டு ஓடும் சம்பவங்கள் எதுவும் நடக்கவில்லை. பெரும்பாலான பிள்ளைகளுக்கு தாய்மார்களும் தகப்பன்மார்களும் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று வெளிப்படையாகவே சொல்லிவிட, பெண் பிள்ளைகளும் உஷாராகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் கேலி கிண்டல் என்ற பெயரில் அவர்கள் உதிர்க்கும் அசிங்கமான வார்த்தைகளை எப்படி தாங்கிக் கொள்வது? சில வார்த்தைகளை அந்த பிள்ளைகள் வெளியே சொல்லவே கூச்சப்பட்டார்கள். அப்படியான அருவருக்கத்தக்க வார்த்தைகள். என்ன ஏதென்று கேட்க போனால், ஜாதி பிரச்சனை நடுவில் வந்து விடுகிறது. அத்தனை அட்டூழியங்களையும் செய்துவிட்டு ஜாதியை சொல்லி தப்பித்து விடுகிறார்கள். விசாரிக்கும் அதிகாரிகளும் அவர்கள் சொல்வதுதான் நியாயம் என்று சொல்கிறார்கள். விஷயம் தெரிந்த ஒரு சில அதிகாரிகள், பொம்பளை விஷயம் பெருசாக்காதீங்க என்பார்கள். இன்னும் சிலர், அதுக புத்தி தான் தெரியுதுல, விட்டு தொலைங்கப்பா என்பார்கள். சல்லி பயிடுவ, அப்படித்தானப்பா இருப்பானுவ, நமக்கு தான் அசிங்க தூரவே, இருங்கப்பா அவன் பிறந்து என்று எச்சரிப்பார்கள் அக்கம் பக்கத்து ஊரை சார்ந்த பெரியவர்கள். இதற்கு என்னதான் முடிவு என்று மொழி பிதுங்கி போய் நின்றார்கள் அனைவரும். கடைசியாக இந்த மாவட்ட கலெக்டராக வந்த சசிகுமார் சத்தியதேவனின் அத்தை மகன். அவரிடம் ஊர் மக்கள் பிரச்சனையை கொண்டு செல்ல ஒரே தீர்வாக நம் ஊரிலேயே நடுநிலை பள்ளி ஒன்றை நிறுவுவதுதான், கட்டுவதுதான் இதற்கு சரியான தீர்வு என்று விட்டான். மேல்நிலை பள்ளிக்கூடங்களை கூட நமது ஊரிலேயே கட்ட வேண்டும். அதற்கான வேலைகளில்தான் மிகவும் மும்முரமாக அலைந்து கொண்டிருக்கிறான் சத்யன். ஆனால் இதில் அவனுடைய கல்யாண விஷயம் எங்கிருந்து வந்தது என்றால், சத்தியதேவன் பரம்பரை பணக்காரன். அவனுடைய தாத்தா சொத்து, பாட்டி சொத்து என்று எக்கச்சக்கமான சொத்து அவனுக்கு உண்டு. அந்த சொத்துக்களை அவன் இஷ்டம் போல பயன்படுத்திக் கொள்ளலாம், விற்கலாம், பிறருக்கு தானமாகவும் கொடுக்கலாம், என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஆனால் அந்த சொத்து அவன் பெயரில் இருக்க வேண்டும். அவனுக்கு திருமணம் முடிந்து 1 வருடம் அந்த பெண்ணோடு இணைந்து வாழ்ந்தால்தான் சொத்து அவன் பெயருக்கு மாறும். இதுவே தாத்தா பாட்டி எழுதி வைத்திருந்த உயிலின் சாராம்சம். புதிதாக ஒரு இடத்தை வாங்கி கட்டுவதற்கு பதிலாக நம் இடத்திலேயே கட்டிக்கொள்ளலாம் என்று முடிவு செய்தான் சத்யன். அதனால்தான் சத்யன் சுமித்ராவை கல்யாணமும் செய்து கொண்டான். பள்ளிக்கூடம் கட்டுவதற்கான வேலைகள் படிப்படியாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அரசாங்கத்திடமிருந்து தேவையான உதவிகளையும்
முறையான உத்தரவையும் வாங்கித் தருவேன் என்று கலெக்டர் சொல்லிவிட மற்ற வேலைகளை சத்யன் கவனித்துக் கொண்டிருந்தான். பள்ளிக்கூடம் தொடர்பான வேலைகளை கவனித்துக் கொள்வதற்கென்று ஊர் மக்கள் சார்பாக தனியாக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருந்தது. தன்னுடைய சொந்த பணத்தை செலவழித்துதானே பள்ளிக்கூடங்களை கட்டித் தருவதாக ஊர் பொதுமக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார் சத்யதேவன். ஆனாலும் டொனேஷனாகவும் எக்கச்சக்க பணம் குவிந்து விட்டது. தங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் கட்டப்போவதை கேள்விப்பட்டு அந்த ஊரில் இருந்து வெளியூரில் மற்றும் வெளிநாட்டில் இருக்கும் அந்த ஊரை சார்ந்த மக்கள் நன்கொடையை தாராளமாக அனுப்பி வைத்திருந்தார்கள். இப்பொழுது நடக்க வேண்டிய ஒரே ஒரு வேலை, சத்யனின் பெயருக்கு சொத்துக்கள் மாற வேண்டும். அவன் அந்த இடத்தில் பள்ளிக்கூடம் கட்டுவதற்கான வேலையை துவங்க வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் பள்ளிக்கூடம் நல்லபடியாக கட்டி முடியும் முன் இன்னும் எத்தனை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வருமோ தெரியவில்லை. இன்றைய பிரச்சனை, சாயந்தரம் பள்ளியில் வகுப்புகள் முடிந்து அதன் பிறகு வைக்கும் ஸ்பெஷல் கிளாஸிலும் கலந்து கொண்டு வீட்டிற்கு வந்து சைக்கிள் வந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை நிறுத்தி வம்பு செய்திருக்கிறான் ஒருவன். அவளுடைய பையை பிடுங்கி வைத்துக் கொண்டு தராமல் வெகுநேர போக்கு காட்டி கேட்கும் போதே ரத்தம் கொதித்தது சத்யனுக்கு. சத்யன, ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நம்ம புள்ள பேக புடுங்கன அவன் கைய துண்டா வெட்டிட்டு நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிடுறேன் என்றான் பாதிக்கப்பட்ட பெண்ணின் அண்ணன் கதிரேசன். ஓ அருவா மட்டும்தான் கைய வெட்டுமா? ஏன் எனக்கு வெட்ட தெரியாதா? உனக்காவது கைய தாண்டா வெட்டணும்னு ஆவேசம் வருது. எனக்கு அவன் தலையே எடுக்கணும்னு துடிப்பா இருக்கு. ஆனா என்ன பண்ண? கொஞ்ச நேரம் தாடையை தடவி யோசனை செய்தவன், அவன் பேர் என்னன்னு சொன்ன? அவன் பேர் சேகர்ன, தெக்கு தெரு வேலனோட மவன். இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கான்? என்ன செஞ்சிட்டு இருக்கானா? கழுத கட்டா குட்டிச்சோரு. காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வடக்கு ஒரு முத்தையா தேவரு மவளை காதலிக்கிறேன்னு சொல்லி பின்னாடி சுத்திட்டு இருந்தானா. ஒரு நாள் ராத்திரி யாருக்கும் தெரியாம சுவரேறி வீட்டுக்குள்ள குதிச்சவன கையும் களவுமா பிடிச்சிட்டாரு தேவரு. அப்புறம் என்ன, முத்தையா தேவருக்கு அடிக்கிறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? அடிச்ச அடியில கை வேற கால் வேற தனித்தனியா பிரிஞ்சு போச்சான். கொஞ்ச நாளா ஆஸ்பத்திரியில கிடந்தான். அங்க நல்லா வைத்தியம் பண்ணி உடஞ்ச கையையும் காலையும் ஒட்ட வச்சு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்குதான் பயலுக்கு கை கால் நடுக்கம் தாங்க முடியாம வந்து படிக்க போற பிள்ளைங்க கிட்ட வம்பு பண்ணிருக்கான் தம்மாவன். திருப்பியும் ஒரு வாட்டி பயபுள்ளைய படுக்க போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிட்டா எல்லாம் சரியாயிருன. மறுபடி நம்ம பிள்ளைங்க பக்கம் எட்டையும் பார்க்க மாட்டான் என்றான் கதிரேசன் கொதிப்புடன். முத்தையா தேவர்னா பஜார்ல கறிக்கடை வச்சிருக்காரு, அவரா? ஆமாண்ணே, அவரேதான். 2 மாசத்துக்கு முந்தி அவர் தோட்டத்துல இருந்து 2 லோடு நேந்திரந்தார் எடுத்தோம், ஞாபகம் இருக்கா என்று அவன் கேட்க ஆமோதிப்பதாய் தலையசைத்தான் சத்யன். அதன் பிறகு அங்கிருந்த பெரியவர்களிடம் தன்னுடைய யோசனையை சொன்னான் சத்யன். அனைவருடைய முகமும் மலர்ந்தது. இதுக்குதாவ ஒரு படிச்ச புள்ள வேணுங்கிறது. பாம்பும் ஜாவனும் கோழு முடியப்படாதுன்னா சத்திக்கிட்டதான் ஆலோசனை கேட்கணும் என்று பாராட்டினார்கள். நடேசன் ஐயா பேரனா சும்மாவா என்று யாரோ பெருமிதமாய் உரைத்தார்கள். என்ன நீரு நடேசன் தாத்தாவை மட்டும் சொல்றீரு, பாட்டி தாத்தாவுக்கு மேல புத்திசாலி தெரியும்ல என்றது இன்னொரு முரட்டு குரல். பெரியவர்கள் எல்லாம் கலைந்து செல்ல அவனை சாப்பிட அழைத்தார் சித்தி தெய்வநாயகி. வேண்டா சித்தி, கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்க, குடிச்சிட்டு கிளம்புறேன். என்ன சத்தி, எப்ப வந்தாலும் வெறும் தண்ணியும் மோரும் காபியும் குடிச்சிட்டு போயிடுற. ஒரு வயசு சாப்பிட்டா குறைஞ்சா போயிடுவ. அன்னைக்கே பொட்டாட்டியும் கூட்டிட்டு விருந்துக்கு வான்னு சொன்ன, வர்றபடியே காணல. சரி, ஊருக்காக உழைக்கிற புள்ள நேரம் இருக்குமோ என்னமோன்னு எனக்கு வற்புறுத்த மனசு இல்ல. இன்னைக்கு வந்திருக்க, சாப்பிட்டு தான் போவணும் என்று அவனுடைய கையை பிடித்து இழுத்து சென்று சாப்பிட வைத்தார் சித்தி தெய்வநாயகி. சாப்பிட சாப்பிட சுமித்ரா இந்நேரம் என்ன செய்து கொண்டிருப்பாள்? சாப்பிட்டு இருப்பாளா, இல்லை உணவை வேண்டாம் என்று மறுத்து உறங்கிவிட்டிருப்பாளா என்றே யோசித்துக் கொண்டிருந்தான். சாப்பிட்டு முடித்து வெகு நேரம் சித்தப்பாவோடு பேசிக் கொண்டிருந்து விட்டு வீட்டிற்கு சத்தியன் வந்தபோது மணி 10. அன்னலட்சுமியை அழைத்து விசாரிக்கலாம் என்று பார்த்தால் சமையலறை விளக்கு அணைந்திருந்தது. வேலையெல்லாம் முடித்துவிட்டு தூங்க போயிருப்பார் போல. ஒருவேளை சுமித்ரா சாப்பிட்டு இருப்பாள், அதனால்தான் அவரும் படுக்க போய்விட்டார் என்று எண்ணிக்கொண்டே அறைக்கு வந்தான். வழக்கமாக அவன் கட்டிலுக்கு கீழே பாயை விரித்து படித்திருந்தாள் சுமித்ரா. விளக்கை போடுவோம் என்று எண்ணி சுவிட்ச் போர்டு வரை சென்ற கையை பின்னே இழுத்துக் கொண்டான் சத்யன். விளக்கு போட்டால் அந்த வெளிச்சத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் சுமித்ரா விழித்து விடுவாள். எனவே மங்களாக இருந்த அந்த வெடிவிளக்கின் ஒளியிலேயே உடை மாற்றிவிட்டு வந்து படுத்துக் கொண்டான். யோசனையாக விட்டத்தை வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தவனின் பார்வை இப்போது சுமித்ரா மீது நிலைத்தது.
குற்ற உணர்ச்சியில் அவன் மனம் குறுகுறுத்தது. அவள் சொல்வதெல்லாம் 100% சத்தியமான வார்த்தைகள். ஒரே ஒரு தரம் அவளை நேரில் சந்தித்து விஷயத்தை விளக்கி கூறி அவளுடைய சம்மதத்தையும் அவன் பெற்றிருக்க வேண்டும் அல்லவா? அவன் ஒன்றும் பெரியவர்களின் வற்புறுத்தலுக்காகவோ அல்லது குடும்பத்திற்காகவோ அல்லது அவனுடைய வம்சத்தை வாழ வைப்பதற்காகவோ இல்லை தனிப்பட்ட முறையில் அவனுடைய உடல் இச்சைகளை தீர்த்துக் கொள்வதற்காகவோ அவன் திருமணம் செய்து கொள்ளவில்லை. இந்த திருமணமே அவனுடைய லட்சியத்தை அடைவதற்குத்தான். கடைசி வரை தனியாகவே இருந்து ஊருக்கு உழைத்து ஊரின் செல்ல பிள்ளையாகவே மடிந்துவிட வேண்டும் என்று மனதிற்குள் வைராகியம் வைத்திருந்தான் சத்யன். ஆனால் அவனுடைய லட்சியம் அந்த வைராகியத்தை உடைத்து போட்டுவிட்டது. ஊருக்கு ஒரு நல்லது நடக்கும் என்றால் உயிரையே கொடுப்பான் சத்யன். அப்படி இருக்க தன்னுடைய வைராகியத்தை விட்டுக் கொடுக்க மாட்டானா என்ன? முதலில் தாத்தா எழுதி வைத்த உயிலை மாற்றுவதற்கு முயற்சி செய்தான். அது முடியாது என்றதும் சட்டத்திற்கு புறம்பாகவாவது சொத்துக்களை விற்பதற்கும் முயற்சி செய்தான். முடியவில்லை. அத்தனை வழிகளிலும் முயன்று பார்த்துவிட்டு வேறு வழியே இல்லை என்ற பிறகுதான் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தான் சத்யதேவன். ஆனால் அது இப்படி ஒரு பெண்ணின் வாழ்வையே சூறையாடி விடும் என்று அவன் எண்ணவில்லை. என் வாழ்க்கை நாசமாயிடுச்சு, எல்லாரும் சேர்ந்து என்ன படுகுழியில தள்ளிட்டாங்க என்றெல்லாம் அவள் சொல்லும் போது இதயத்தில் யாரோ கத்தையை சொல்வது போல வலித்தது சத்யனுக்கு.